Praise the Lord. Hallelujah. Ebenezer, Ebenezer, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. எல்ரோய், எல்ரோய், என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோய், எல்ரோய், என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. நாம் கொஞ்ச நேரம் அவரை ஆராதனை செய்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க கொடுத்த இந்த புதிய மாதத்துக்காக, ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒருவேளை உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய சபையில வந்து ஆராதிக்க முடியாத ஒரு நிலைமையில இந்த இடத்துல நாங்கள் காணப்படலாம். ஆனால் என் ஆண்டவர், நீ தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்திலே அவருடைய வீட்டிலே இருந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தானே என் ஆண்டவர், நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய பிரசன்னத்தை உணர என் ஆண்டவர் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நம்மை படைத்த தேவனை நாம் நோக்கி பார்ப்போமா? நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவனை நாம் நோக்கி பார்ப்போமா? நம்மை உண்டாக்கின தேவனை நாம் நோக்கி பார்ப்போமா? இதுவரைக்கும் நடத்தி வந்த அந்த நல்ல தேவனை நாம் நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கருத்தா என்னை நடத்தினார், குறைகள் ஏதுமின்றி என்னை காத்து கொண்டார். என் பாதம் கல்லிலே இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களால் என்னை தாங்கிக் கொண்டார். எந்த பொல்லாத நோய்களோ, எந்த வாதைகளோ, எந்த கட்டுகளோ என்னை தொடாதபடிக்கு ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். எந்த விபத்துகளோ, எந்த நாசமோசங்களோ என்னை தொடாதபடிக்கு அவருடைய கிருபையால என்னை சூழ்ந்து கொண்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தி வந்த எபினேசரை இந்த நாளிலே நாம் நன்றி செலுத்தி அவரை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 நாவுகள் இருந்தாலும் உம்மை துதிக்க போதாதுப்பா. ஏன் என்று சொன்னால்
அத்தனை நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்திருக்கீங்க. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தேவனாய் நீங்க இருக்கிறீங்க ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்க்கிறதுக்கு முன்பதாக எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் என் ஆண்டவர் நீர் இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் எங்கள் நடுவில் ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்துல எங்களுடைய இல்லத்துல நீங்க இருக்கிறீங்க என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. விசுவாச அறிக்கையிடுவோமா? ஆண்டவரே, இந்த கிருபை தான் இந்த புதிய மாதத்திலும் எங்களை நடத்த போகிறதுப்பா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், நாங்கள் அதை நம்புகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறபடிக்கு நம்மை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள் நம்மளை அமிழ்த்து கொண்டிருக்கலாம். ஆனா நல்லா பாருங்க, பவுலும் சீலாவும் அவர்கள் சிறைச்சாலையில போடப்பட்ட போது அவர்களை அடித்தார்கள், அவர்களை துன்புறுத்தினார்கள், அவருடைய வஸ்திரங்களை கிழித்தார்கள் என்று வசனம் சொல்லுது. ஒரு தொழுவ மரத்துல அவருடைய கைகளையும் கால்களையும் கட்டி போட்டு அவர்களை துன்புறுத்தினார்கள். ஆனா என்னதான் அவங்களுடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டு நிலைமையில இருந்தாலும் அவங்களுடைய வாயை யாருனாலும் கட்ட முடியல. நடு ராத்திரியிலே ஆண்டவரை துதித்து ஆராதித்த போது எல்லா கட்டுகள் உடைந்து போனது, எல்லா கட்டுகள் மாறினது. இந்த நாளிலே நாம் ஆண்டவரை துதிக்கும் போது அந்த துதிக்கிற துதியினாலே ஆண்டவர் நம்மை எல்லா கட்டுகளை உடைத்து அவரை விடுதலையோடு ஆராதனை செய்யும்படியாய் ஆண்டவர் நமக்கு வழிவாசலை உண்டாக்கி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்க்க வேண்டாம், நம்முடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நாம பார்க்க வேண்டாம். நம்மை படைத்த தேவனை நாம நோக்கி பார்த்தாலே போதுங்க. அன்றைக்கு பவுலும் சீலாவும் மூலமாய் ஆண்டவர் அந்த பெந்தேகோஸ்தே நாட்களிலே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கினார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் இந்த தேசத்திற்கு வெளிச்சமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே உம்முடைய புதிய வல்லமையினால உம்முடைய புதிய பலத்தினால எங்களை நீங்க கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஒரு விஷயங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு பேதுரு ஆண்டவரே எவ்வளவுதான் உம்மை மறுதலித்தாலும் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பதாக உமக்கென்று வைராக்கியமாய் பிரசங்கம் பண்ணினான் ராஜா. ஆண்டவர், நீர் சவுலை பவுலாய் மாற்றின போது ஆண்டவரே பவுலை நீங்க ஒரு பெரிய தேவதாசனாய் நீங்க உயர்த்தினீங்கப்பா. அதே போல எங்களையும் ஆண்டவரை நீர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறீங்க. இந்த நாளில் உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்பும்படியாய் கேட்போமா? Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord. என்னை நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால என்னை நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம் சுகத்தை பெறணும், அச்சையை தொடுவோம் அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோம் சுகத்தை பெறணும், அச்சை தொடுவோம் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க,
நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால என்னை நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும், காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவின் நதியிலே மூழ்கணுமே, மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவின் நதியிலே மூழ்கணுமே, நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியா நிரம்பணுமே, நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியா நிரம்பணுமே. என்னை நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா. எல்லாரும் கேட்போமா? என்னை நிரப்பண்டவரே, இந்த புதிய மாதத்துல உடைய வல்லமையினால உடைய புதிய பலத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நிரப்பிடுங்க, செல்லட்டு ராஜா. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்க. எல்லாரும் சொல்லுவா, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பி. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாளிலே நீங்கள் தொடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் தேவையான புதிய பலத்தினால, ஒரு புதிய சத்துவத்தினால, ஒரு புதிய அபிஷேகத்தினால உடைய பிள்ளைகளை நீங்கள் தொடும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளை மாற்றி போடுங்க. நிறைவானவர் வரும்போது நிறைவானது ஒழிந்து போகும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, ஒரு நிறைவை உடைய பிள்ளைகளை கண்டிடும்படியா ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் ஒரு புதிய அற்புதத்தை நீங்க செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சூழ்நிலைகளை மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம். காரியத்தை வாய்ப்பு செய்து தரும்படியா ஜெபிக்கிறோம். வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில உம்மை பாட, உம்மை ஆராதிக்கும்படியாய் என் ஆண்டவர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, வசனம் சொல்லுது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு குறித்த பலனை அவனுக்கு கொடுக்கும்படியாய் நான் வருகிறேன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வருகை ஆயத்தமா இருக்கிறதுப்பா. நாங்களும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்க என் ஆண்டவர் எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிருபை நாட்களிலே நாங்கள் ஒரு நாளும் வீணடிக்காதபடிக்கு என் ஆண்டவர் இந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள என் ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புத்தி உள்ள கன்னிகைகளாய் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாயிருக்கிற பிள்ளைகளாய் விழித்திருந்து ஜெபம் பண்ணி உம்மை துதித்து உம்முடைய வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவர் இந்த எழுப்புதலின் நாளாய் எங்களுடைய நாட்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை எங்கள் மத்தியிலே நீங்க இடைப்பட்டதுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் இந்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மே மாதத்தினுடைய இந்த முதல் வாரத்தில் நாம் தேவனுடைய சபையில் கூடி ஆராதிக்கணும். ஆனால் இருக்கிற சூழ்நிலைகள் நாம் கூடி ஆராதிக்க கூடாதபடி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம்.
கடந்த வாரங்களில் நம்முடைய தேசம் கடந்து போகிற இந்த மிக மோசமான சூழ்நிலையை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகள் நம்முடைய தேசத்துக்காக பாரப்பட்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் தான் ஜெபிக்கணும் நம்முடைய தேசத்துக்காக. சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அநேக சூழ்நிலைகள், ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கோவிட்-19 டிசீஸ்னால். உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்ள கூடிய காரியம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையோடு கூட நீங்கள் உங்களை காத்து கொள்ளுங்கள். அரசாங்கம் சொல்லுகிற ஒவ்வொரு விதிமுறைகளுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நடக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லா விதத்திலும் நம்மை காத்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான காரியம். ஆகவே தேவ பிள்ளைகள் இதை கருத்தில் கொள்ளுங்கள். தேவனுடைய கரம் நம்ம மேலே இருக்குது. தேவன் நம்மை பாதுகாக்கிறார். நாமும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஆகவே நிதானித்து செயல்படுங்க. நம்முடைய தேசத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். நியூஸ்லலாம் பார்த்துட்டே இருக்கிறோம், நிறைய எதிர்மறையான சூழ்நிலைகளை நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் பார்க்கும்போது மனதை உடைக்கக்கூடிய காரியமாக இருக்குது. மற்ற தேசங்களெல்லாம் நம்முடைய தேசத்தை, இந்தியாவை பார்த்து அச்சமடைகிற நிலைமைக்கு இன்றைக்கு நம்முடைய தேசத்தை நாம் பார்க்கிறோம். அதனால் தேவ பிள்ளைகள் நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு செயல்படும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே ஒரு விஷயம், நம்முடைய தேசத்தின் சுகத்திற்காக நம்முடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய தேசத்துக்காக ஒரு விஷயம் உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்கள் தேசத்தினுடைய சுற்றி இருக்கிற இந்த தீமையை கர்த்தர் நீர், இந்த அந்தகாரத்தை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அப்பா, எங்கள் தேசத்தை நீர் ரட்சிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேல் நீர் மனம் இறங்குவீராக. எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்குவீராக தகப்பனே. அப்பா, எங்கள் ஜனங்கள் மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய தயவுள்ள கரத்தை நீட்டி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜனங்களை கர்த்தர் நீர் பாதுகாத்தருள்வீராக. ஊழியக்காரர்களை கர்த்தர் நீர் பாதுகாத்தருள்வீராக. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பாதுகாத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனம் இறங்கும் அப்பா, மனம் இறங்கும். எங்கள் மேல் கிருபையாயிரும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். புதிய மாதத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே ஒரு வாக்குத்தத்தமாக சங்கீதம் 125 சங்கீதத்தில், சங்கீதம் 125 முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாதிருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருக்கிறார்கள். இந்த வார்த்தை சீயோன் பர்வதத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு, அல்லது அதனுடைய மேன்மையை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அதாவது தேவன் பேரில் விசுவாசமாக இருக்கிற
தேவ ஜனங்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றதுக்கு இந்த வசனத்தை கொண்டு சங்கீதக்காரன் ஜனத்தை பலப்படுத்தும்படி இந்த இந்த சங்கீதத்தை பாடுகிறான். சரிங்களா? ஜனங்களுக்கு ஒரு ஒரு தைரியமுள்ள வார்த்தையை சொல்லும்படி பாடுகிறான். அசைக்கப்படுகிற சூழ்நிலைகள். இந்த சங்கீதம் எழுதப்பட்டது யூத ஜனங்கள் சிறையிருப்புக்குள்ளே கடந்து போகிறாங்க. அந்த சிறையிருப்புக்குள்ளே போயிட்டு அவர்கள் திரும்பி வரும்போது, சரிங்களா, எஸ்ரா, நெகேமியா இவங்க மூலமாக அவங்க திரும்பி வராங்க பாபிலோன்லேருந்து. அப்போ திரும்பி வரும்போது சியோன் பர்வதத்தை பார்த்து இந்த சங்கீதத்தை அவர்கள் பாடுகிறார்கள். அவங்க பார்க்குறாங்க அந்த சியோன் பர்வதம் அவங்க போகும்போது எப்படி இருந்துச்சோ திரும்பி வரும்போது அப்படியே இருக்குது. அது அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போது இது பாட்டாக அவங்களுக்கு உருவாகுது. அவங்க சொல்கிறாங்க, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் இருக்கிற சியோன் பர்வதத்தை போல் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன? சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். சரிங்களா? பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து போக வேண்டியதாக இருக்கும். ஒரு சிறையிருப்புக்குள்ளே போக வேண்டியதாக இருந்துச்சு. தீமை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவர்களை தேவன் மீண்டும் கொண்டு வருகிறார். பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த சியோன் பர்வதத்தை பார்த்து பூரிச்சு போகிறாங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சியோன் பர்வதம் அது எப்படி நம்ம போகும்போது எப்படி இருந்துச்சோ அதே போல் திரும்ப நம்மை தேவன் கொண்டு வந்திருக்கிறாரு. நாம் தேவனை நம்பாமல் போனதுனால தான் இந்த சிறையிருப்புக்குள்ளே போனோம். ஆனால் இப்போ திரும்பி கொள்ளுவோம், ஆண்டவரிடத்தில் திரும்புவோம். அதுதான் அவங்களுடைய வார்த்தை. லெட் அஸ் டர்ன் பேக் டு காட். தேவனிடத்தில் நாம் திரும்புவோம். அப்போது அந்த சியோன் மலையை போல நாம் அசைக்கப்படாதபடிக்கு அது எப்படி என்றென்றைக்கும் இருக்குதோ அது போல நாமும் என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லுகிறார்கள். சரிங்களா? இதுதான் அந்த பாட்டினுடைய அந்த சாராம்சம். அதுதான். அப்போ இந்த சங்கீதத்தை சொல்கிறாங்க, அந்த சியோன் பர்வதத்தை பார்த்து அவங்க இப்போது புகழ்பாட்டை பாடுகிறார்கள். அந்த சியோன் பர்வதம் அது நம்ம பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்போது அது எப்படி இருந்துச்சோ அதே போல தான் இப்போ திரும்பி வந்திருக்கிறோம். இப்போ அதே போல தான் இருக்குது. நாம் ஆண்டவரை விட்டு விலகினதுனால தான் நாம் சிறையிருப்புக்குள்ளே போக வேண்டியதாக இருந்துச்சு. ஆண்டவரை மறந்துட்டோம், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, அதனால் நாம் சிறையிருப்புக்குள்ளே போக வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ திரும்பி வந்திருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை தேவனாக இருக்கட்டும். ஆண்டவர் தான் என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லுவோம். கர்த்தர் தான் என்னுடைய எல்லாம் என்று சொல்லி பாடுவோம். இப்போ சொல்கிறாங்க, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் இருக்கிற அந்த சியோன் பர்வதத்தை பார்த்து பாடுறாங்க. சியோன் பர்வதத்தை போல அவர்கள் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். அது அசையவே இல்லை. அதை பார்த்து அதை ஒரு சங்கீதமாக பாடுறாங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாத சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பாருங்க, எல்லாமே மாறி போயிடுச்சு. சரிங்களா? அவங்க வீடு போயிடுச்சு, எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு போயிற்று, ஆலயம் இடிக்கப்பட்டு போயிற்று. லேண்ட்மார்க்ஸ், அதாவது அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய எல்லா நிலைக்குறிகள் எல்லாம் லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, எல்லாம் அழிக்கப்பட்டது. அந்த பாபிலோன் ராஜா, சரிங்களா, அந்த எருசலேமினுடைய எல்லா நிலைக்குறிகளை அவன் அழித்து போட்டான். ஆனால் அவனால் அந்த சியோன் மலையை ஒன்றும் செய்ய முடியல. அது இருக்கிறது போல தான் இருக்குது. ஏன்னா மலையை ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் மாறிடும். சரிங்களா? நேற்று பார்த்த 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மெட்ராஸ் இன்னைக்கு கிடையாதுங்க. ஏன் அவ்வளோ தூரம் போறீங்க? 20 வருஷத்துக்கு முன்னே பார்த்த சென்னை இன்னைக்கு மாறி போயிருச்சு. நிலப்பரப்பளவுகள் மாறுகின்றது, நிலங்கள் மாறுகிறது. சரிங்களா? எல்லா ஏரியெல்லாம் இன்னைக்கு ரெசிடென்ஷியல் ஃப்ளாட் ஆகிட்டு வருது. இப்படி நிலைகள், நிலங்கள், நிலப்பரப்புலாம் மாறிட்டே இருக்கும். ஆனால் ஒரு மலை எடுத்துங்க, சைதாப்பேட்டை தாண்டிங்கன்னா பரங்கி மலை இருக்குது, தாமஸ் மவுண்ட். அதை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாம் மாறி போயிடுச்சு, நிலப்பரப்புகள் எல்லாம் மாறி போயிடுச்சு.
ஆனால் அந்த மலை பாருங்க, அது இருக்கிறது போல தான் இப்பவும் இருக்குது. காரணம், அந்த மலை அசையாத ஒன்று, அது எப்பொழுதும் இருக்கிறது போல. புரியுதுங்களா? மோசே ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள், நீ சொல்லுகிற அந்த தேவன் அவருடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு என்ன பதில் நான் சொல்லட்டும் என்று மோசே ஆண்டவரிடத்தில் கேட்குறான். பதில் ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று நீ போய் சொல்லுப்பா அப்படின்றார். சரிங்களா? தேவனுடைய தன்மை, அவர் இருக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இதுதான் அவருடைய தன்மை. இப்படிதான் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அவர் இருக்கிறவராக இருக்கிறார். இப்ப அந்த ஜனங்கள் அந்த சீயோன் பர்வதத்தை பார்த்துட்டு இப்ப சொல்றாங்க, அந்த சீயோன் பர்வதம் என்றென்றைக்கும் இருக்கிற, அசையாதிருக்கிற அந்த சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். யாரு? கர்த்தரை நம்புகிறவர்கள். அந்த சீயோன் பர்வதத்துக்கு ஒரு அஸ்திவாரம் உண்டு. அது அசையாதிருக்கிறதுக்கு ஒரு அஸ்திவாரம் இருக்குது. ஒரு வீடு கட்டப்படும் போது அந்த வீடு அது அசையாமல் இருக்க ஒரு அஸ்திவாரம் இட்டு, அந்த அஸ்திவாரத்தின் மேல் தான் அந்த வீடு கட்டப்படும். சரிங்களா? அந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதுபோல இந்த சீயோன் மலைக்கு ஒரு அஸ்திவாரம், அது அசையாது இருக்கிறது, அசைக்கவே முடியாது, அசைக்கப்படாத ஒன்று. அப்போ அதோடைய அஸ்திவாரம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி வேதத்திலிருந்து நாம சில வசனங்களை புரிந்து கொள்வோம். தேவனுடைய அந்த பர்வதத்தை குறித்து சொல்லும்போது, சீயோன் அப்படின்னு சொல்லும்போது வேதத்தில் அந்த சீயோனுக்கு ஒரு பெரிய அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னா, அது மகாராஜாவின் நகரம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம் அப்படின்னு வேதத்தில் அந்த சீயோனை பற்றி நீங்கள் வாசிக்கும் போது நிறைய இடங்களில் வாசிக்கலாம். அந்த சீயோனை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாசஸ்தலமாய் தேவன் சீயோனை தெரிந்து கொள்ளுகிறார். அங்க சீயோன்ல தான் அவருடைய வாசஸ்தலம். அப்போ அந்த அந்த தேவனுடைய வாசஸ்தலத்துக்குரிய அஸ்திவாரம்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 43:3 வசனத்தில், உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கு என்னை கொண்டு போவதாக. சரிங்களா? உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக அப்படின்னு சொல்றார். எதுவா? உமது சத்தியம் அப்படின்றார். அந்த அசைக்கப்படாத அந்த சீயோன் பர்வதத்தினுடைய அஸ்திபாரம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சத்திய வார்த்தை, God's unchanging word which is called the truth. தேவனுடைய மாறாத வார்த்தை, அது என்ன? அதுதான் சத்தியம். அதான் சத்தியம். இந்த சத்தியம்தான் அந்த சீயோன் பர்வதத்தினுடைய அஸ்திவாரமாக இருக்கிறது. It is the foundation of the mount called Zion. இந்த சீயோன் பர்வதத்தினுடைய அஸ்திவாரம் என்னன்னா தேவனுடைய சத்தியம். அது ஏன் அசையாமல் இருக்குது அப்படின்னு சொன்னா, அது அஸ்திவாரம் எது மேல இருக்குதுன்னா, அது சத்தியத்தின் மேல் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கூட மலை பிரசங்கத்தில் சொல்லிட்டு வரும்போது, ஆண்டவர் இயேசு கூட மலை பிரசங்கத்தில் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனாய் அவன் இருக்கிறான். அந்த புத்தி உள்ள மனுஷனுக்கு அவன் ஒப்பா இருக்கிறான். அந்த கற்பாறை என்பது அசையாத ஒன்று, அதுதான் தேவனுடைய வார்த்தை. சரிங்களா? அந்த வார்த்தையின் மேல ஒரு மனிதன் வீட்டை கட்டும்போது அது அசையாது. பெருங்காற்று வந்து, பெருமழை சொரிந்து, பெருவெள்ளம் அதன் மேல் மோதியும் அது அசையாமல் நின்று கொண்டிருந்தது. காரணம்,
இட் ஹேட் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஒரு ஒரு பலமுள்ள ஒரு அஸ்திபாரம் இருந்தது. சரிங்களா? அந்த அஸ்திபாரம் தேவனுடைய வார்த்தை. சரிங்களா? என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம், என்னுடைய விசுவாச வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின் மேலே தான் அஸ்திபாரப்பட்டு அது கட்டப்படணும். சரிங்களா? இதையும் சொல்றார், என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் அவன் மணலின் மேல், சரிங்களா, தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். மணலின் மேல் கட்டினான். பெருங்காற்று வந்து பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் அதன் மேல் மோதின போது அது விழுந்து போனது. இட் ஃபெல் டவுன், காட் டெஸ்ட்ராய்ட், அது அழிந்து போனது. அப்போ தேவனுடைய வார்த்தை ஆகிய இந்த சத்தியம்தான் தேவனுடைய பர்வதத்தினுடைய அஸ்திவாரம். அதுதான். சரிங்களா? தேவனுடைய அஸ்திவாரம். தேவன் தம்முடைய வார்த்தையை அவர் விளங்க பண்ணியிருக்கிறார். சரிங்களா? அப்போ இந்த வார்த்தை தான் அந்த ஃபவுண்டேஷன். புதிய ஏற்பாட்டு சபைக்கு சொல்லும்போது எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் எடுத்து உரைக்கிறார். நீங்கள் தீர்க்கதரிசி அப்போஸ்தலர்கள் இவருடைய உபதேசத்தின் மேல் நீங்கள் கட்டப்பட்டு, அதுக்கு அஸ்திவாரம் அந்த மூளைகள் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர்தான் மூளைகள். அவர் மேல் நீங்கள் சேர்த்து கூட்டி இசைவினைப்பாய் நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த சத்தியம் இல்லாத ஒன்று அது விழுந்து போகக்கூடிய ஒன்று. சரிங்களா? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஆதாம் ஏவாளை பார்த்து சொல்ற, நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். இதுதான் வந்து சத்தியம், ட்ரூத்து. சரிங்களா? இப்போ இதுக்கு ஏறுமாறா இன்னொரு வார்த்தையை அந்த பிசாசு கொண்டு வரான். என்ன சொல்றான்? நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களைப் போல் இருப்பீர்கள். சரிங்களா? there is another word, இன்னொரு மாற்று வார்த்தையை கொண்டு வரான். அது சத்தியம் கிடையாது. எது சத்தியம்? நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். அவங்க தேவனுடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்கல, பிசாசினுடைய அந்த வார்த்தைக்கு அவங்க செவி கொடுத்ததுனால, சரிங்களா, அவர்கள் விழுந்தார்கள். they fell. அதுதான் ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தை கேட்டு அதன் மேல் கட்டுகிறவன் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டுகிற புத்தி உள்ள மனுஷன். என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் அவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டுகிற புத்தி இல்லாத மனுஷன். அந்த வீடு விழுந்து போனது. சரிங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்காம பிசாசின் வார்த்தையை கேட்ட மனிதன் விழுந்து போனான். சரிங்களா? இன்னைக்கு இந்த சத்தியத்துக்கு மாறாக நிறைய உபதேசங்கள் இன்னைக்கு பெருகிருச்சு. உபதேசங்களுக்கு குறைவே இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சத்தியம் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. இதுக்கு மாற்று உபதேசங்கள் எவ்வளோ நாளும் பேசலாம். சரிங்களா? மனிதனுடைய உபதேசம் இருக்குது, கொள்கைகள் சார்ந்த உபதேசங்கள் உண்டு, இதெல்லாம் இருக்குது. ஆனால் தேவனுடைய சத்தியம்தான் நிலை நிற்கக்கூடிய ஒன்று. மீதி எல்லாமே விழுந்துடும். சரிங்களா? இவங்கெல்லாம் இன்னைக்கு ஃப்ளரிஷ் ஆவாங்க, பட் தே cannot ஸ்டாண்ட். சரிங்களா? அவர்கள் எல்லாரும் விழுந்து போகிறார்கள். இப்படி விழுந்து போன நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, நிறைய பிரசங்கியார்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா தேவனுடைய சத்தியத்திற்கு மாற்று உபதேசத்தை அவர்கள் கொண்டு வந்து தேவனுடைய ஜனங்களை திசை திருப்பினார்கள். they all fell down, விழுந்து போனாங்க. சரி, நாம் தேவனுடைய சத்தியத்திற்குள்ள எப்படி நடப்பது அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம். பாருங்க, இந்த சத்தியத்துக்கு மாற்று சத்தியம் ஒன்றுமே இல்லை. சங்கீதம் 105ஆம் வசனத்தில் அவருடைய உண்மை, இங்கிலீஷில் வந்து இஸ் ட்ரூத், அவருடைய சத்தியம் தலைமுறையாக உள்ளது. சரிங்களா? அப்படின்னா என்ன? இட் என்டியூரத் அன்டு ஆல் ஜெனரேஷன்ஸ். புரியுதுங்களா? தேவனுடைய சத்தியம் என்பது அன்றைக்கு ஆதாமுக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா, அன்றைக்கு நோவாவுக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா, அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா, அன்றைக்கு யாக்கோபுக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா, அன்றைக்கு மோசேக்கு கொடுத்தாரு பாருங்க. சரிங்களா?
இதெல்லாம் தலைமுறை தலைமுறையாக ஆதி முதற்கொண்டு தேவன் தம்மை வெளிப்படுத்தி வருகிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாக தம்மை வெளிப்படுத்தின தேவன், சரிங்களா, தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஆசாரியர்கள் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரன் மூலமாக அவர் திருவரம் பற்றுகிறார். அப்போ தேவனுடைய சத்தியம் என்பது தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வந்து பிரசங்கம் பண்ணும்போது அவரை பார்த்து கேட்டாங்க, மோசே எப்படி நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறாரு, இப்படி பேசப்பட்டிருக்குது, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை அழிக்கும்படி அல்ல, அதை நிறைவேற்றும்படியே வந்தேன். அப்போ தேவனுடைய சத்தியம் என்பது தலைமுறை தலைமுறையாக இருக்குது. போன ஜென்ரேஷனில் போன தலைமுறையில் ஒன்று பேசினாங்க, இந்த தலைமுறையில் ஒன்று பேசினாங்க, இல்லை, சரிங்களா? த ட்ரூத் இஸ் த சேம். என்கிட்ட ஒரு 2000 ஆண்டுகளாக பேசப்பட்ட பரிசுத்தவான்கள் பேசின சத்தியத்தினுடைய வால்யூம்ஸ் இருக்குது. ஒரு 15 வால்யூம் புக்கு வச்சிருக்கிறேன். பவுல் காலத்திலிருந்து பவுலுக்கு பின்பு அநேக பரிசுத்தவான்கள், குறிப்பாக அந்த 16ஆம் நூற்றாண்டில் இருந்து அநேக பரிசுத்தவான்கள் எழும்பி நிறைய சத்தியங்களை எழுதினார்கள். தேவ ஆவியானவர் ஒரு எழுப்புதலை அந்த நாட்களில் உண்டு பண்ணினார், சரிங்களா? ஏன்னா சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அது என்ன செய்ததுன்னா, பாரம்பரியத்தை பின்பற்றி கொண்டு போனதுனால அந்த சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் இருந்த ஆயர்கள், பாஸ்டர்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க, சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை விட்டு வெளியே வராங்க. ஏன்னா சத்தியம் அங்கே குறைக்கப்படுகிறது. the truth is being compromised, so they come out of the church. சபையை விட்டு வெளியே வராங்க, சரிங்களா? வெளியே வந்து அவர்கள் உபதேசம் பண்ண தொடங்குகிறார்கள். அவங்க எழுதின புக்ஸ் எல்லாம் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சத்தியம். இன்றைக்கும் அந்த சத்தியங்கள் எல்லாம் மாறாதவைகள். இன்றைக்கும் அதில் தான் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க. இட்ஸ் அன் அன்சேஞ்சிங் ட்ரூத். தேவனுடைய சத்தியம் தலைமுறை தலைமுறையாக அது இருக்கும். அது போன வருஷத்தில் இப்படி பேசணும், போன தலைமுறையில் இப்படி பேசணும், இந்த தலைமுறையில் இப்படி மாற்றி பேசணும், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணும் அப்படின்லாம் எதுவுமே பேச முடியாது. அவருடைய சத்தியம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று. அது மாறவே மாறாது. அது நல்லா நாம் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நிறைய பேர் அதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த காலத்துக்கு ஏற்ற உபதேசத்தை கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. இந்த காலத்துக்கு ஏற்ற உபதேசம்னு ஒன்று கிடையவே கிடையாது. தெளிவாக ஆண்டவர் சொல்கிறாரு, சரிங்களா? தலைமுறை தலைமுறையாக உம்முடைய சத்தியம் இருக்கிறது. ஃபார் ஜெனரேஷன் அண்ட் டு ஜெனரேஷன். இன்னும் தேவனுடைய வருகை தாமதிக்குமானால், இன்னும் ஒரு தலைமுறை இருக்குமானால், அதுலேயும் இதே சத்தியத்தை தான் பேசி ஆகணும். யூ கெனாட் காம்ப்ரமைஸ் அண்ட் சேஞ்ச் த ட்ரூத் அக்கார்டிங் டு த லிவிங் சிச்சுவேஷன். இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற உபதேசம் அப்படிலாம் ஒரு உபதேசமே கிடையாது, சரிங்களா? சத்தியத்தை பேசினதுனால அந்த பரிசுத்தவான்கள் சபையை விட்டு அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். ஏன்னா சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அந்த காலத்துக்கு ஏற்ற சத்தியத்தை பேசணும்னு சொல்லி அவங்க கம்பல் பண்ணுறாங்க. பரிசுத்தவான்கள் அதுக்கு ஒத்து போகலை. அவர்கள் சபையை விட்டு வெளியேறுகிறார்கள், சரிங்களா? அவங்கள தான் கலெக்டிவாக இங்கிலீஷில் பியூரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம், சரிங்களா? இந்த பியூரிட்டன்ஸ் எழுதின புஸ்தகங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அருமையான சத்தியங்களை அவர்கள் எழுதியிருப்பார்கள். இங்கேருந்து தான் நிறைய ரிஃபர்மேஷன், சரிங்களா, எழுச்சி தேவ சபையில் உருவாகிறது, சரிங்களா? ரோம கத்தோலிக்க மார்க்கம் அதனுடைய ஆதிக்கத்திலிருந்து சபை வெளியே வருது, சத்தியம் பேசப்படுது, அநேக பரிசுத்தவான்கள் எழும்புகிறார்கள். சத்தியம் மாறவே மாறாதுங்க, அது என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் புல் உலர்ந்து பூ உதிரும், சரிங்களா? நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல்
என்று உரைத்தது. அந்த புல் என்பது மனிதனை காண்பிக்கிறது. அந்த பூ என்பது அவனுடைய வயது சார்ந்த சூழ்நிலைகளை காண்பிக்கிறது. வாலிபம், அதுக்கப்புறம் புருஷனாய் இருக்கிறான், அப்புறம் முதிர் வயது. சரிங்களா? அந்த வயது சார்ந்த சிறு வயதிலிருந்து முதிர் வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏஜஸ், அந்த வயது சார்ந்த காரியங்கள் தான் பூ என்று பார்க்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் மாயை. பிரசங்கி சொல்லும்போது வாலிபம் மாயை என்று சொல்கிறார். புல் உலர்ந்து பூ உதிர்ந்து போகும், ஆனால் தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை சொல். சரிங்களா? தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் இருக்கும். சரிங்களா? சின்ன வயசில் எதை கேட்டோமோ அதை தான் முதிர் வயதுலையும் கேட்க முடியும். சரிங்களா? தேவனுடைய வார்த்தை அதுதான். பூரண புருஷன் ஆகும் வரைக்கும், சரிங்களா, அந்த மனிதன், சபைக்கு வரக்கூடிய விசுவாசி, அவன் கிறிஸ்துவினுடைய வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண மனுஷனாய் அவன் மாறும் மட்டும் ஆண்டவர் ஊழியங்களை பிரித்து கொடுக்குறாரு. அப்போஸ்தல ஊழியம், மேய்ப்பன் ஊழியம், போதகனுடைய ஊழியம், சுவிசேஷ ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம் என்று, சரிங்களா, இந்த ஊழியங்களெல்லாம் பிரித்து கொடுக்குறாரு. எல்லா ஊழியமும் சத்தியம்தான் பேசணும். சரிங்களா? எல்லாம் தேவனுடைய வார்த்தையை பேஸ் பண்ணி தான் பேச முடியும். ஏன்னா நோக்கம் என்னன்னா, நாம் தேவனுடைய வளர்ச்சிக்கு தக்கதான் நாம் வளர வேண்டும். அப்போது இந்த சத்தியம் என்பது அந்த சீயோன் மலையினுடைய அஸ்திபாரமாக இருக்கிறது. சரிங்களா? இப்போ அந்த சத்தியம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? எப்படி அந்த சீயோன் பர்வதம் காலத்தால் அழியாத, காலத்தால் மாறாத, அது என்றென்றைக்கும் இருக்கிறதை போல் இருக்குதோ, சரிங்களா, தேவனுடைய வார்த்தை, அவருடைய உபதேசம், சரிங்களா, அது காலத்தால் மாறாதது, அது அழியாதது, அது என்றென்றைக்கும் இருக்கக்கூடியதாக அது இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த சத்தியத்தை குறித்து நாம் எப்படி புரிந்து கொள்ளணும்? எதற்காக தேவன் இந்த சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்? அப்போ நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் நான் இருக்கிறேன் அப்படின்னா, அந்த சத்தியத்திற்கும் எனக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்றத நாம் இப்போ தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு 5 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போகும்படி விரும்புகிறேன். முதலாவது காரியம், தேவனுடைய சத்தியத்தை கேட்கிற நான் தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். முதல் காரியம், வாக் இன் ஹிஸ் ட்ரூத். தேவனுடைய சத்தியத்தின்படி நான் நடக்க வேண்டும். சங்கீதம் 26ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்திலே நான் நடந்து கொள்ளுகிறேன். சரிங்களா? வாக் இன் ட்ரூத். தேவனுடைய சத்தியத்தில் நான் நடப்பது. சரிங்களா? தேவனுடைய சத்தியத்தில் நடப்பது. கேட்கிறதாய் மட்டுமல்ல, அதன்படி நடக்கணும். சரிங்களா? நடக்கணும். இதை நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் யோவான் சொல்றாரு, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். சரிங்களா? அப்போ நான் சத்தியத்தில் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எதை குறிக்கிறது அப்படின்னா, தேவனோடு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. சரிங்களா? பாருங்க, உலகமே பாவம் செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறாரு, மனிதனுடைய இருதயத்தின் நினைவு தோற்றங்கள் முற்றும் பொல்லாததா இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட சந்ததியில் நடுவே வாழ்ந்த ஒரு மனிதன் நோவா, வசனம் சொல்லுது, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா வாக் வித் காட். அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனா இருந்தான். உலகமே இருள நடக்குது, அந்தகாரத்தில் நடக்குது, பாவத்தில் நடக்குது. ஆனால் இந்த ஒரு மனுஷன் சத்தியத்தில் நடக்கிறவனாக இருந்தான். ஆண்டவரோடு ஒரு ஐக்கியத்தை அவன் ஏற்படுத்தி இருந்தான். சரிங்களா? அப்போ நான் சத்தியத்தின்படி நடக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் தேவனோடு எனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும். புரியுதுங்களா? அந்த தேவனுடைய ஐக்கியம் இல்லைன்னு சொன்னால் நான் சத்தியத்தில் நடக்கலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சத்தியத்தில் நடக்கலன்னு அர்த்தம். சவுல் தேவனுடைய வார்த்தையை
அவன் கேட்டு நடக்கல. சாமுவேல் மூலமா சொல்லி அனுப்புறாரு, அமலேக்கியரின் மேல் நீ இரக்கம் வைக்காதே, அவனை முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி போடுன்னு சொல்லி. ஆனா வசனம் சொல்லுது சரிங்களா, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் இருக்குது. நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சவுல் அமலேக்கியருடைய ஆடு மாடுகளில் முதலாம் தரமானவைகளும் 2ஆம் தரமானவைகளிலும் அவைகளை அழிக்க மனம் இல்லாமல் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன, தேவனுடைய வார்த்தையை முழுமையாக நிறைவேற்றத்துக்கு அவனுக்கு மனம் வரல. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, வசனம் சொல்லுது தேவன் அவனை விட்டு கடந்து போனார். தேவன் அவனை விட்டு கடந்து போனார், அந்த ரிலேஷன்ஷிப் போயிருச்சு. இப்போ ஆண்டவர் அவங்க கூட பேசல, சொப்பனத்திலையும் பேசல, ஊரிமின்னாலும் பேசல. அங்க அவனுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்றதுக்கு ஆசாரியர்களும் இல்லை. ஏன்னா அந்த ஐக்கியம் போயிருச்சு. பார்த்தீங்களா, ஐக்கியம் போயிருச்சு. அந்த சத்தியத்தில் அவன் நடந்திருப்பான்னு சொன்ன ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை அவன் கேட்டு நடந்திருந்தான்னா ஆண்டவர் அவனுக்கு ஒத்தாசை செய்திருப்பார். சரிங்களா, அந்த சத்தியத்தின்படி அவன் நடக்காமல் போனதுனால தேவன் அவனை விட்டு கடந்து போனார். அவன் காரியத்தை அவனே பார்க்க வேண்டியதாகிடுச்சு. எல்லாவற்றையும் இழந்து போனான். கடைசியில் பெலிஸ்தருடைய கையில் யுத்தத்தில் அவன் மடிந்து போகிறான். சரிங்களா, அப்போ முதலாவது காரியம், தேவனுடைய சத்தியத்தில் நான் நடக்கணும். சரிங்களா, அந்த சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த சத்தியத்தின்படி நான் நடக்கணும். சபைக்கு வரோம், தேவனுடைய சத்தியத்தை கேட்குறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம், அதன்படி நாம் நடக்கிறோமா? அந்த சத்தியம் என்னை தேவனோடு கிட்டி கொண்டு போதா, தேவனோடு கூட என்னை ஐக்கியப்படுத்துதான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிங்க. சரிங்களா, இல்லைன்னா என்னுடைய சத்தியம் வெறும் வெறும் கேட்குறதா மட்டும்தான் இருக்கிறத ஒழிய அது எனக்கு உள்ள எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரலாம். அது வேஸ்ட், அது விருதா. அப்போ தேவனுடைய சத்தியம் என்னை தேவனோடு கூட நடக்க செய்யணும். தேவனோடு கூட நடக்கிறவனாய் நான் மாற வேணும். தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் மாற வேணும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார், அவன் காணப்படாமல் போனான். அதான் ஒரு ரிலேஷன்ஷிப்போட மேன்மை. ஆண்டவரோடு நடந்து அவன் சென்று அவன் தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறான். சரிங்களா, ஒன்று. ரெண்டாவது, இந்த சத்தியத்தை நான் நேசிக்க வேண்டும். ஐ ஹாவ் டு லவ் திஸ் ட்ரூத். சரிங்களா, சத்தியத்தை நேசிக்கணும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பு அப்படின்னு சொல்லியிருக்குது. சரிங்களா, சத்தியத்தின் மேல் உள்ள அன்பு. சரிங்களா, அதுதான் என்னை என்ன சொன்ன ரட்சிக்கும். இட் வில் சேவ் மீ. என்னை ரட்சிக்கக்கூடிய அந்த சத்தியத்தின் மேல் உள்ள அன்பு. சரிங்களா, அந்த அன்பு இருக்குதான் நமக்கு. சத்தியத்தின் மேல் அன்பு இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நமக்கு அதன் மேலே ஒரு அன்பு இருக்கணும். வசனம் அழகாக சொல்லுது, இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். சரிங்களா, இந்த வேதத்தின் மேல் உள்ள அன்பு தாவீதுக்கு அவ்வளோ இருந்துச்சு. 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம். அப்போ அந்த வேதத்தின் மேலே ஒரு அளவு கடந்த ஒரு அன்பு தாவீதுக்கு இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அதனால தான் கிட்டத்தட்ட 70 சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கிறார். புரியுதுங்களா, அவ்வளோ அன்பு ஆண்டவர் மேலே, அவருடைய வார்த்தை மேலே, அவருடைய சத்தியத்தின் மேலே. சரிங்களா, நமக்கு அந்த அன்பு இருக்கணுங்க நமக்கு. புரியுதுங்களா, அப்போது எப்போ அந்த அன்பு உண்டாகும் அப்படின்னு சொன்னால், இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, 1 யோவான் 1:8, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அதாவது அப்படின்னா என்னன்னா, சத்தியத்தை நான் நேசிக்கிறவன் அப்படின்னு சொன்னால், தேவன் என்னிடத்தில் இருக்கக்கூடிய குறையை அவர் சுட்டி காட்டும் போது அதை நான் அறிந்து புரிந்து என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். சரிங்களா, அதுதான் இந்த சத்தியத்தின் மேல் எனக்கு இருக்கக்கூடிய அன்பு. சரிங்களா, இந்த சத்தியம் என்னை
சரிப்படுத்தும், இட் வில் கரெக்ட் மீ. சரிங்களா? அப்போது இது கரெக்ட் பண்ணும்போது, அதை என்னை சீர்படுத்தும் போது, தேவனுடைய சிட்சையை நான் விருதாவா எண்ணாமல் அதை நான் நேசித்து, சரிங்களா, இந்த வார்த்தை என்னை புடமிடுகிறது அப்படின்னு சொல்லி அதை நான் விரும்பும்போது, இந்த வார்த்தையின் மேல் நான் அன்பு கூறுகிறவனாக இருக்கிறேன். நாதான் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து சொல்லிட்டு போறார், நீயே அந்த மனுஷன், நீ தான்ப்பா அந்த மனுஷன், நீ தான் தப்பு பண்ணவன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே தாவீது தேவனுடைய வார்த்தையை, புரியுதுங்களா, இதே சவுலா இருந்திருந்தா சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு, உன் ராஜ்யபாரம் நிலை நிற்காது அப்படின்னு சொல்லும்போது, சவுல் சாமுவேலோடு தர்க்கம் பண்ணுகிறான். அது எப்படி நீ சொல்ல முடியும்? நான் ராஜா, நான் தப்பே பண்ணியிருந்தாலும் நீ என்னை கனம் பண்ண வேண்டும். இதுதான் சவுலுடைய வார்த்தையா இருந்துச்சு. ஆனால் தாவீது அவன் தேவனுடைய வார்த்தையினால் அவன் சுட்டி காட்டப்பட்ட போது, சரிங்களா, நீ தான் அந்த மனிதன், நீ தான் தப்பு பண்ணப்பா அப்படின்னு சொல்லி தான் செய்த தவறை நாதான் தீர்க்கதரிசி உணர்த்தும் போது, தாவீது அதுக்கு வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை விட்டு நீர் கடந்து போய்விடாதீரும், நொறுங்குண்ட இருதயத்தை நீர் புறக்கணியீர் அப்படின்னு தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிற, தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தின் மேல் அன்பு கூறுகிற தாவீது, when he was getting corrected, அவன் நாதான் தீர்க்கதரிசியின் மூலமாக அவன் செய்த தவறை சுட்டி காட்டப்பட்ட போது தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து, சரிங்களா, தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறான். சரிங்களா? ஆனால் நமக்கு அந்த கரெக்ஷன்லாம் பிடிக்காது. அதனால இன்னைக்கு உபதேசம் மாறி போயிடுச்சு. அப்படின்னா இன்னைக்கு அந்த வார்த்தையை கொண்டு யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்றதுல நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய அந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டு யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்றதுல நிறைய போதகர்கள் இன்னைக்கு அதில் ரொம்ப குறிப்பாக இருக்கிறாங்க. சரிங்களா? அதனால உருவானது தான் இன்னொரு மாற்று உபதேசங்கள். சரிங்களா? இந்த மாற்று உபதேசம்லாம் உருவானது காரணம், அன்றைக்கு நாதான் தீர்க்கதரிசி எப்படி போய் தாவீதை சொல்லி சுட்டி காண்பித்து நீர் செய்த காரியம், இப்படிப்பட்ட காரியம் தவறு, பாவம் என்பதை உணர்த்தினானோ, அதை உணர்த்துறதுக்கு இன்றைக்கு ஊழியக்காரர்கள் குறைந்து விட்டார்கள். தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கக்கூடிய அந்த அன்பு இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள குறைஞ்சிருச்சு. சரிங்களா? இன்னைக்கு ஜனங்க தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிற அன்பின் நிமித்தமாய் வருகிறது இல்லை. சரிங்களா? எங்கள் பாஸ்டர் எப்படி பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க அப்படின்னு கேட்கறதுல அதில் தான் கவனம் குறித்து வராங்களே தவிர, they don't come because for the love they have for God's word. தேவனுடைய வார்த்தை அதன் மேல் நான் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த சத்தியம் ரட்சிக்கத்தக்கதாக இருக்கணுங்க. நீங்கள் அந்த 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசிக்கும்போது, ரட்சிக்கத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பு அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று அப்படின்னு இருக்கும். சரிங்களா? தேவனுடைய வார்த்தை என்னை புடமிட்டு என்னை உருவாக்கும். ஆனால் அந்த வார்த்தையை நான் நேசிக்கணும். ஏன்னா அந்த வார்த்தை என்னை புடமிடாமல் போயிருக்குமானால், சரிங்களா, என்றைக்கோ நான் என்னுடைய துக்கத்தில் நான் மூழ்கி போயிருப்பேன். இதுவும் தாவீதினுடைய வார்த்தை தான். சரிங்களா? உங்களுடைய வேதம் என் மனமகிழ்ச்சி, உங்களுடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இல்லாதிருக்குமானால் நான் என்றைக்கோ என்னுடைய துக்கத்தில் என்னுடைய பாவத்தில் நான் மூழ்கி போயிருப்பேன். சரிங்களா? அந்த சத்தியத்தின் மேல் உள்ள அன்பு. 3வது காரியம், ஏசாயா 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் என்று அங்கே தேவன் வார்த்தையை முன்மொழிகிறார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற, சரிங்களா, கை கொண்டு வருகிற. அப்போது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது,
யோவான் சொல்லுகிறார், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. சரிங்களா? மூன்றாவது காரியம், அவருடைய சத்தியத்தை கேட்கிற நான் அந்த சத்தியத்தை நான் கை கொண்டு நடக்கணும், கை கொண்டு வர வேண்டும். சரிங்களா? I have to obey, I have to follow his commandments. அவருடைய சத்தியத்தை நான் என்ன கை கொண்டு நடக்கணும். தேவன் எதை செய்தாரோ அதை நான் செய்யணும். புரியுதுங்களா? அதுதான் நான் கை கொண்டு வருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது பிதாவாகிய தேவனுடைய ஒவ்வொரு கற்பனையும் நீதியையும் அவர் நிறைவேற்றினார். யோர்தான் நதிக்கரையில் போயிட்டு ஆண்டவர் இயேசு யோவான் ஸ்நானுடைய கைகளினால் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு முன்பு அங்கே யோவான் ஸ்நானகன் அவரை தடை செய்கிறான். என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்படி உமக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கணும், நீரல்லவா எனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை யோவான் ஸ்நானன் ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்லும்போது ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் மனிதனாய் வந்தாலும் எதெல்லாம் கட்டளையாக அவர் முன் வைத்திருந்தாரோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராக அவர் வாழ்ந்தார். சரிங்களா? எவ்ரிதிங் ஹி டிட், எதெல்லாம் அவர் கற்பனையாய் முன் வைத்தாரோ அது எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார். சரிங்களா? அதனால தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே மாம்சத்தில் நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றினார் அப்படின்னு இருக்குது. யாரும் செய்ய முடியாத ஒன்றை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்ச சாயலாக இந்த பூமியில் அனுப்பி பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அப்படின்னு இருக்குது. அந்த நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் தான் எழுதுகிறார், குமாரன் தான் எழுதுகிறார். அவர் எழுதின கற்பனைகளை அவரே நிறைவேற்றுகிறார். He himself fulfilled every commandment that he wrote. எதையெல்லாம் அவர் எழுதி நியாயப்பிரமாணமாக ஒரு சாசனமாக ஜனங்கள் பின்பற்றும்படி அவர் வைத்தாரோ, அதனால தான் பாருங்க அவர் சொன்ன ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா ஒவ்வொரு வார்த்தைகளும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியத்திற்கும் அவருடைய செயல்பாட்டிற்கும் நிழலாக இருக்கிறது. நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்கள் பேழையை எடுத்துக்கொள்ளுங்க, நோவாவுடைய பேழையை எடுத்துக்கொண்டால் அதுலேயும் ஆண்டவர் இயேசுவை நீங்கள் பார்க்க முடியும். மோசேயினுடைய ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கேயும் அதுக்குள்ள ஆண்டவர் இயேசுவை பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு இடத்துல பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றினதாக இருந்தது. அங்கு என்னெல்லாம் அவரை பற்றி சொல்லப்பட்டதோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வந்தார். இதை தான் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, பலியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, இதோ எனக்கென்று ஒரு சரீரத்தை ஏற்படுத்தினீர், உம்முடைய சித்தத்தை செய்யும்படி வருகிறேன், புஸ்தக சுருள்களில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதே அதை நிறைவேற்றும்படிக்கு இதோ வருகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்றார். அப்போ அவர் எதை செய்தாரோ அதை நான் செய்யும்படிக்கு, நான் கேட்குற சத்தியத்தை, நான் கேட்கிற ஒவ்வொரு கட்டளைகள் தேவனுடைய கற்பனைகள், சரிங்களா, வேதம் எனக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு தேவனுடைய கற்பனைகளை நான் நிறைவேற்றும்படிக்கு, சரிங்களா, அதை கை கொண்டு நடக்கணும், கை கொண்டு நடக்கணும். சரிங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் இதுதான். அந்த நெறிமுறைகள் அதன்படி நான் நடக்கணும். அதுதான் சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறேன் அப்படின்றதுக்குரிய அடையாளம். சரிங்களா? I have to follow the principles of a Christian life. அதை நான் பின்பற்றணும். சரிங்களா? வில்லியம் லா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு அருமையான பரிசுத்தவான், அவர் ஒரு புக்கு எழுதியிருக்கிறார், A Serious Call to a Devout Christian Life. கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அறைகூவல் என்று அவர் அதை எழுதுகிறார். சரிங்களா? என்னுடைய மொழிபெயர்ப்பு சரியாக இருக்குமானால் அதுதான் அதனுடைய வரியாக இருக்கும். A Serious Call to a Devout Christian Life. ஆத்தர் வில்லியம் லா. சரிங்களா? அந்த புக்கெல்லாம் கிடைச்சா நீங்கள் வாசிக்கலாம், எல்லாம் ஃப்ரீயாகவே இருக்குது. சரிங்களா?
இலவசமாக டவுன்லோட் பண்ணலாம். இந்த புஸ்தகம் தான் மெத்தடிஸ்ட் சபையினுடைய ஸ்தாபகராக இருந்த, சரிங்களா, ஜான் வெஸ்லியை தொட்ட ஒரு புஸ்தகம், சரிங்களா. ஜான் வெஸ்லி இந்த புக்கை வாசிக்கிறார், வில்லியம் லாவோட புக்கை வாசிக்கிறார். வாசித்த பின்பு, சரிங்களா, அவருடைய வாழ்க்கை மாறிடுச்சு. அந்த புஸ்தகம் அவருடைய வாழ்க்கையை மாற்றினது. அவர் ஒரு பெரிய ஊழியக்காரராக உருவாக்குச்சு. எ சீரியஸ் கால். சும்மா ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்றதுக்காக இல்லை. we have been called for in a serious manner. ஒரு மிக மிக முக்கியமான அல்லது ஒரு நேர்மையான ஒரு அழைப்புக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், சரிங்களா. இந்த புக்கெலாம் நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த வார்த்தைகள், தேவனுடைய இந்த சத்தியத்தை நான் கை கொண்டு நடக்கணும், சரிங்களா. நான் கை கொண்டு நடக்கணும். எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், எதை நான் நிறைவேற்ற வேண்டும், எதை நான் வெளிப்படுத்த வேண்டும், ரொம்ப முக்கியம். நான்காவதாக 1 பேதுரு 1:22 சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒபே இஸ் ட்ரூத். கீழ்ப்படிந்து, சரிங்களா. அவருடைய சத்தியத்தில் நடக்க வேண்டும், அவருடைய சத்தியத்தை நான் நேசிக்க வேண்டும், அவருடைய சத்தியத்தை நான் கை கொள்ள வேண்டும். எங்கள் அவருடைய சத்தியத்திற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். ஒபே இஸ் ட்ரூத். அவருடைய சத்தியத்திற்கு நான் கீழ்ப்படியணும், சரிங்களா. பவுலுடைய அழைப்பு, அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுடைய சத்தியத்திற்கு தன்னை கீழ்ப்படுத்தி கொண்டார், சரிங்களா. கீழ்ப்படுத்தி கொண்டார். தேவனுடைய சத்தியம் அது கடினம் கிடையாது கீழ்ப்படுகிறதுக்கு, புரியுதுங்களா. அதோடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் வெரி ஈஸி டு ஒபே டு காட்ஸ் ட்ரூத், புரியுதுங்களா. பவுல் நோக்கத்தை அறிந்து கொண்டார், சரிங்களா. அகிரப்பா ராஜாவுக்கு முன்பாக ஃபெஸ்து இவங்களுக்கு முன்பாக சொல்லும்போது, எப்படி நான் இந்த சத்தியத்திற்கு, இந்த அழைப்புக்கு நான் செவி கொடாமல் எப்படி இருக்க முடியும், தேவனுடைய சுவிசேஷத்தை நான் உரைக்காமல் நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்றார். ஏன்னா இந்த அழைப்புக்கு நான் கீழ்ப்படிந்து ஆகணும். ஐ ஹாவ் டு ஒபே திஸ் கால். ஐ ஹாவ் டு ஒபே காட்ஸ் ட்ரூத். தேவனுடைய சத்தியத்திற்கு நான் கீழ்ப்படிந்து ஆகணும், சரிங்களா. வேற மாற்று வழியெல்லாம் எதுவுமே தேடாதீங்க. தேவனுடைய சத்தியம் இதுதான், புரியுதுங்களா. தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற தேவ ஜனங்களை தேவன் தமக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறார், சரிங்களா. ஒபேயிங் இஸ் ட்ரூத். அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறது மூலமாக அங்கே சொல்கிறாரு, என்னை சுத்தமானாய் நான் காத்துக்கொள்ளுகிறேன். சுத்தமானாய். சங்கீதம் 119:11 உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உம்முடைய வார்த்தை என் இருதயத்தில் நான் வைத்து வைத்திருக்கிறேன். அதன்படி நான் கீழ்ப்படிய நான் தீர்மானித்து கொண்டேன். அதான் அதோடைய அர்த்தம். ஐ ஹவ் மேட் மை செல்ஃப் ரெடி டு ஒபே டு வாட் எவர் காட் சேஸ். எதை தேவன் சொன்னாலும் அதை நான் செயல்படுத்துவதற்கு, அதை செய்யறதுக்கு நான் என்னை ஆயத்தமாக்கி கொண்டேன். அதான் அவருடைய வார்த்தையை என் இருதயத்தில் வச்சு வைக்கிறதுக்குரிய அடையாளம் அதுதான், சரிங்களா. என் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை வைத்திருக்கிறேன் அப்படின்னா, எதை அவர் செய்ய சொன்னாலும் அதை நான் உடனே செய்வதற்கு நான் ஆயத்தமாக்கி இருக்கிறேன். ஆண்டவர் இயேசுவோடு இருந்தபோது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலாமா வேணாமா அப்படின்னு இருந்த அவருடைய சீஷர்கள், சரிங்களா. ஆண்டவர் இயேசுவோடு கூட இருந்த அவருடைய சீஷர்கள் நிறைய சத்தியத்தை கேட்டாங்க. ஆண்டவர் இயேசு சொன்ன சத்தியத்தெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் கீழ்ப்படிய அவங்களுக்கு மனம் இல்லை. என்றைக்கு அவங்க பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ, ஆண்டவருக்காக தங்கள் ஜீவனை கொடுக்க அவர்கள் ஆயத்தமாயிட்டாங்க. எதை ஆண்டவர் செய்ய சொன்னாலும் அதை செய்யறதுக்கு they were ready. ஏன்னா தேவனுடைய வார்த்தை இப்போ அவங்க இருதயத்துக்குள்ள போயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, முன்பு அது கல்லில் எழுதினார், இப்பொழுது சதையாக என்னுடைய இருதயத்தில் அதை எழுதி வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு.
ஐந்தாவதாக சங்கீதம் 51:6 தாவீது சொல்றாரு, இருதயத்தில் நீர் உண்மை இருக்க விரும்புகிறீர். இங்கிலீஷ்ல டிசையர் ஃபார் த ட்ரூத். தேவனுடைய சத்தியத்தின் மேல் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். தேவனுடைய சத்தியத்தை கை கொள்றதுல ஒரு விருப்பம் இருக்கணும். தேவனுடைய வார்த்தை சத்தியத்திற்கு கீழ்ப்படிய எனக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். சரிங்களா? அந்த விருப்பம் அப்படின்றது, அந்த டிசையர் அப்படின்னா, நிறைய மேன்மையான பொருள்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் உங்கள் வார்த்தை தான் எனக்கு என்னுடைய டிசையர், என்னுடைய விருப்பம். ஆண்டவரே, திரும்ப சொல்கிறேன், சங்கீதக்காரனுடைய வார்த்தை, 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் உடைய வேதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னுடைய இருதயத்தினுடைய தேவை, அதுதான் என்னுடைய டிசையர், அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய வாஞ்சை. சரிங்களா? அப்போ எங்கே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் முதன்மைப்படுத்துகிறீர்களோ அங்கே தேவன் உங்களை அநேக காரியங்களுக்கு மேலே உங்களை உயர்த்தி வைப்பார். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை முதன்மைப்படுத்தினான். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சரிங்களா? யோசேப்பு தேவனுடைய வார்த்தையை முன்வைக்கிறார். தாவீது தேவனுடைய வார்த்தையை முன்வைக்கிறார். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை முதன்மையாக அவங்க வாழ்க்கையில் வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் பாருங்க, அவங்க எல்லாருமே விசுவாச வீரர்களாக மாறி இருக்கிறார்கள். அவங்க எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஏன்னா அவங்களுக்குள்ள உலகத்தின் மேலே ஆசை இல்லை, அவங்களுக்கு ஆண்டவர் மேலேயும் ஆண்டவருடைய வார்த்தையின் மேலேயும் அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு. சரிங்களா? இப்படி இந்த சத்தியத்தின்படி, சரிங்களா, நான் வாழும்போது அங்கே நம்ம வாசம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 125:1 என்றென்றைக்கும் இருக்கிற சியோன் பர்வதத்தை போல நாம் அசையாமல் இருப்போம். ஏன்னா திரும்ப சொன்ன அந்த சியோன் பர்வதத்தினுடைய அஸ்திவாரம் தேவனுடைய சத்தியம், அவருடைய மாறாத வார்த்தை, தலைமுறை தலைமுறையாக அவருடைய சத்தியம் நிலைத்து இருக்கிறது, அது மாறாதது. மனுஷன் மாறலாம், இன்னைக்கு இந்த ஊழியக்காரர் போய் நாளைக்கு வேற ஊழியக்காரர் வரலாம், இந்த காலம் போய் இன்னொரு காலம் வரலாம், இந்த சந்ததி போய் இன்னொரு சந்ததி வரலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை மட்டும் என்றென்றைக்கும் இருக்கிறதாக இருக்கும். சரிங்களா? அது அந்த சத்தியம் எப்படி நான் நடக்கணும் அப்படின்றது, எப்படி நான் அந்த சத்தியத்தின்படி நான் வாழ வேண்டும் என்ற 5 காரியங்கள் சொன்னேன். 1, அவருடைய சத்தியத்தின்படி நான் நடக்க வேண்டும், அவருடைய சத்தியத்தின் நான் அன்பு கூற வேண்டும், அவருடைய சத்தியத்தை நான் கை கொள்ள வேண்டும், அவருடைய சத்தியத்தை நான் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய சத்தியத்தை நான் வாஞ்சிக்க வேண்டும், அல்லது அதை விரும்பணும், அதை வாஞ்சிக்கணும். அப்படி இருக்கும்போது, சரிங்களா, அந்த சியோன் பர்வதத்தினுடைய ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 22:14 அங்கே ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்றார், யெகோவா ஈரே அப்படின்னா கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். சரிங்களா? கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அந்த பர்வதத்துக்குள்ள, அந்த சத்தியத்தின் இந்த 5 அனுபவங்களுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, சரிங்களா, உங்களுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சரிங்களா? உங்களுடைய காரியங்களை எல்லாம் தேவன் அவர் பார்த்து கொள்வார். எதெல்லாம் உங்களுடைய தேவையோ, எதெல்லாம் உங்களுடைய விருப்பமோ, எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். God will see through everything. அந்த பர்வதத்தின் அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, அந்த சியோனுடைய மேன்மைக்குள்ள அந்த கொடிமுடிக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். 40 நாள் சீனாய் மலையின் மேலே மோசே கடந்து போகிறான். வசனம் சொல்லுது, 40 நாள் புசியாமல் குடியாமல் மோசே இருந்தான். அப்படின்னா என்ன? God took care of everything. எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டார். நீங்க எதை குறித்தும், அதான் அவரே சொல்லிக் கொடுக்குறேன், நீ எதற்கு என்ன புசிக்கணும், என்ன குடிக்கணும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. எதை உடுக்க வேண்டும் கவலைப்படாதீங்க. செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சொல்லிக் கொடுக்குறாரு. செய்ய வேண்டியது இதெல்லாம் செய்யுங்க. சத்தியத்தின்படி நான் வாழ என்னை அர்ப்பணிக்கும் போது என் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்ளும். இது அப்படின்னு சொல்ல விரும்பல, எல்லாம் பார்த்து கொள்ளப்படும்.
சரிங்களா? அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். உங்கள் காரியங்கள் எல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். இந்த புதிய மாதத்திலும் இந்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் இருக்கிற சியோன் பர்வதத்தை போல அசையாமல் இருப்பார்கள். இது எதை குறித்தும் நீங்கள் கலங்காதிருங்கள். சூழ்நிலை எல்லாம் மாறும். நமக்காக தேவன் இருக்கிறார். என் காரியங்கள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நன்மையானதை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக இந்த புதிய மாதத்திலும் செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த மே மாதத்தினுடைய இந்த முதல் வாரத்திலும் இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் ஒரு வேளை ஆலயத்துக்குள்ளே கூடி வராமல் இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் தூரம் போகாமல் இருக்கிறோம்ப்பா. எங்களை தேவநீர் எங்கள் இல்லங்களிலே நாங்கள் இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கும் போது எங்களை உள்ளங்களிலே நீர் இணைத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஒரு கடுமையான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் தான் துணை ஆண்டவரே. நீர்தான் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர்தான் எங்களுக்கு ஜீவன் என்று ஒரு விஷயம் நாங்கள் எங்களுடைய விசுவாச அறிக்கையை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை ஆண்டவரே. இதை நாங்கள் உணர்ந்து இன்னும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த அழைப்பிலே நாங்கள் நிலை நின்று மூடு கூட இன்றும் ஐக்கியப்பட்டு நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யும். கேட்ட உமது வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்தில் நடந்து, சத்தியத்தை கை கொண்டு, சத்தியத்தில் அன்பு கூர்ந்து, சத்தியத்தை நாங்கள் வாஞ்சித்து ஆண்டவரே அப்பா உம்முடைய பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்யும். என்றென்றைக்கும் இருக்கிற சியோன் பர்வதத்தை போல தேவன் ஆண்டவரே நீர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாது இருக்கிற சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளையுடைய தேவைகள் எல்லாம் சந்தியும், காரியங்கள் எல்லாம் நீர் வாய்க்க செய்யும். தீமைகளுக்கு விலக்கி எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் தேசத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவர் மேலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. உங்க ரத்தம் தான் எங்களுக்கு பாதுகாப்பு, உங்க நாமம் தான் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். உடைய கிருபையினால தொடர்ந்து நீர் தாங்கி கொண்டு வருகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், அவருடைய வழி நடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களில் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் மத்தியிலே மாறாமல் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.